அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒருமித்த கருத்தாக தான் நம்ம தீர்மானம் நிறைவேற்றணும். அதை தாண்டியும் இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் மற்றவர்களும், முக்கியமாக எதிர்க்கட்சி தலைவர், அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட என்ன பயம்னு கேட்கிறார். 3 வருடங்களாக யாரை பார்த்தும் பயப்படாத எங்களுடைய தலைவர் இதுவரை எந்த பயமும் யாரை பார்த்தும் எந்த விதத்திலும் பயந்தது கிடையாது. 3 வருடமா நீங்களும் அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. யாரை பார்த்தும் பயம் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறோம். நாளை, அதாவது எங்களுடைய முதலமைச்சர் சார்பாக நாளை டீலிமிட்டேஷன், அதாவது முக்கியமான பிரச்சனை, இருங்க பேசிக்கிறேன், முக்கியமான பிரச்சனை டீலிமிட்டேஷன் சார்பாக அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியிருக்கிறார். அனைத்து எம்பிக்கள் பிரச்சனை குறித்து நாளை டீலிமிட்டேஷன் சார்பாக, தமிழக உரிமைக்காக முக்கியமான பிரச்சனை சார்பாக நாளை முதலமைச்சர் அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அதற்கு திமுக எம்பிக்கள் கலந்து கொள்வார்கள் என்பதை எதிர்க்கட்சியை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இப்ப நம்ம என்ன எதை விஷயமா பேசிட்டு இருக்கோம், நீங்க சொன்னதுனால உங்களுடைய வார்த்தையை மதிச்சு நான் என்ன ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தனோ அதை பத்தி மட்டும் பேசினேன். ஏன் தண்ணி வரல, எப்ப தண்ணி வரணும்னு கேட்கிறேன். அனைத்து கட்சி கூட்டத்தை எப்ப கூட்டுவேன்னு கேட்கிறேன். பயிர்க்கடன் தள்ளுபடி எப்ப பண்ணுவீங்கன்னு கேட்கிறேன். அதுக்கு சம்பந்தமே இல்லாம நம்முடைய அமைச்சர் அவர்கள் வேற ஏதோ திசை திருப்ப பாக்குறாரு. இல்ல மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசி முடிங்க. இருங்க ஒரு நிமிஷம் உட்காருங்க. நீங்க ஒரு சீனியர், நீங்க பாருங்க, நீங்க ஒரு சீனியர் மெம்பர். நானே உங்களிடமிருந்து இந்த அவையை தெரிந்து கொள்ளட்டும், அல்லது நான் சொல்வதை விதியை அவையும் தெரிந்து கொள்ளட்டும். இப்ப நான் ஒரு உறுப்பினர் பேச அழைக்கிறேன். அவர் கூறுகிற கருத்துக்கள் உண்மைக்கு மாறாகவும் தவறான தகவலை தருவதாகவும் அல்லது மக்களுக்கு நன்மை பயக்குவது அளிப்பதிலிருந்து விலகுவதாக இருந்தால் அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்கிறது. அவர் என்ன பேசினாலும் அதற்கு சரியான ஏற்ற பதில் இருந்தால் அது நன்மை பயக்குமானால் நான் அனுமதிக்கிறேன். இப்போ அவர் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் இருங்க மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் ஸ்ட்ரைட்டா அவர் சொல்ல விரும்புவது என்ன என்றால், அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்றீங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் கூட்டியிருக்காங்க, அதுக்கு நீங்களாம் வரணும்னு கேட்கிறார். ஏன் சம்பந்தம்? அதாவது என்னன்னா முறை இல்லை இல்லை இருங்க 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 மாண்புமிகு பள்ளிக்கல்வி சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. மாண்புமிகு சட்டமன்ற பேரவை தலைவர் அவர்களே, வரலாற்று சிறப்புமிக்க நம்முடைய இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 6/12/2018, அதாவது 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி இதே போன்ற ஒரு நிகழ்வில் காலையில் நம்முடைய சட்டமன்ற நிகழ்வை முடித்து அன்று மதியமே மிக முக்கியமான ஒரு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை சுட்டிக்காட்டி, அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய நோக்கம் என்பது என்ன? அனைத்து கட்சிகளின் குரலும் நாட்டின் நலன் கருதி ஒன்றாக மக்கள் பிரதிநிதிகள் ஒன்று கூடி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவது. இங்கேயே அனைத்து கட்சியினுடைய பிரதிநிதிகளும் இருக்கிறார்கள். எப்படி 2018 அப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றணுமோ அதே போல இப்போதும் கலந்து பேசி ஒரு சிறப்பு தீர்மானம் கூட நிறைவேற்றலாம். அது மட்டுமல்ல, அனைத்து கட்சி கூட்டம் எப்படி தமிழ்நாட்டு நலன் கருதி, தமிழர் நலன் கருதி, விவசாய பெருமக்கள் நலன் கருதி கூட்ட வேண்டும் என்று எதிர்க்கட்சி தோழர்கள் சொல்கிறார்களோ, அதே தமிழ்நாட்டு நலன் கருதி, தமிழர் நலன் கருதி தான் நாளைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். இது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, அது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு, அதே நாட்டு மக்கள் நலன் கருதி அவர்களும் வரணும், வருகவர்கள் இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். இதைதான் நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம் என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் மூலமாக தெரியப்படும்.